கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 21 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 25 வரை. தியானத்தின் தலைப்பு: நீ என்னை நேசிக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, யோவான் 21 அதிகாரம் வசனம் 17. ஏதாவது ஒரு சம்பவம் இருமுறை சம்பவித்த அனுபவம் நமக்கு உண்டா? 1977 ஆண்டு ஒரு இக்கட்டான சமயத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்ற 139 சங்கீத வாக்கியங்களின் அடிப்படையில் நான் கேட்ட பிரசங்கத்திற்கு நான் செவிசாய்க்கவில்லை. சரியாக 10 வருடங்களின் பின்னர் 1988 ஆண்டு எல்லாம் இழந்துவிட்ட நிலையில் இன்னொருவர் மூலமாக அதே வார்த்தைகளை கொண்டு தேவ செய்தி பிரசங்கிக்கப்பட்ட போது நான் உள்ளம் உடைந்து தேவ பாதத்தில் விழுந்தேன் என்று ஒரு சகோதரி தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். கெனசரேத்து கடற்கரையிலே நின்ற 2 படகுகளில் ஒன்றில் இயேசு ஏறிய படகு சீமோனுடையது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இயேசு யாவையும் அறிந்தவர். அன்று நடந்த அற்புதம் பேதுருவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த படவில் இருந்தபடியே இயேசு சீமோனை அழைத்தார். அவனும் யாவையும் விட்டு இயேசுவின் பின்னே சென்றான். இயேசுவை நேசிக்காமலா பேதுரு அவருடன் சென்றான்? 3½ வருடமாக அவன் இயேசுவுடனேயே இருந்தான். அவர் அவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார். அவனும் இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுப்பேன் என்றான். ஆனால் சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு எச்சரிக்கை கொடுத்திருந்தும் சந்தர்ப்பம் நேரிட்ட போது பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலித்தே விட்டான். திரும்பி இயேசுவின் கண்களை சந்தித்த போது மனம் கசந்து அழுதான் என்று வாசிக்கிறோம். இந்த குற்ற உணர்வு பேதுருவை துளைத்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்திலே தான் முன்னர் சந்தித்த அதே கடலின் இன்னும் ஒரு பகுதியிலே, திபேரியா கடலோரத்திலே முன்னர் நடந்தது போன்றதான ஒரு நிகழ்வினூடாக கர்த்தர் பேதுருவை சந்திக்கிறார். இவர்தான் நமது ஆண்டவர். தன்னை 3 தடவைகள் மறுதலித்த பேதுருவின் குற்ற உணர்வு முற்றிலும் நீங்கும்படி நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தடவைகளாக கேட்டு கர்த்தர் அவனது காயத்தை ஆற்றினார். அவன் தம்மை நேசிப்பதை கர்த்தர் அறிவார் என்றாலும் அவனது வாயின் அறிக்கையை இயேசு கேட்க விரும்புகிறார். மாத்திரமல்ல, சீமோனே என்று அவனுடைய சொந்த பெயரை அழைத்தே கேட்கிறார். அவனை அவனாக காண்கிற கர்த்தர் அந்த இடத்திலே அவனை பேதுருவாக நிலைநிறுத்தியதை காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நேசிப்பதை அவர் அறிவார். என்றாலும் இன்று நாம் எங்கே நிற்கிறோம்? கர்த்தர் இன்று நம்மிடம் கேட்பது, நீ என்னை நேசிக்கிறாயா என்பதே. நமது பதில் என்ன? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நீர் பேதுருவிற்கு செய்தது போல எனது குற்ற உணர்விலிருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டுதல் செய்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன்.